பார்வை பெற்றவர் அனைத்தையும் தெளிவாக கண்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இரண்டு விதமான பார்வைகள், ஒன்று எதிர்மறையான பார்வை, இன்னொன்று நேர்மறையான பார்வை. பலமுறை நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் நேர்மறையான பார்வையோடு எல்லாவற்றையும் அணுகுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். எதிர்மறையான பார்வை என்பது நம்மிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய வேண்டும், விலகிவிட வேண்டும். ஆனால் பல நேரங்களில் என்ன நடக்கிறது? எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும், எவ்வளவுதான் இறை வார்த்தைகளை மேற்கோளிட்டு உங்களுக்கு புரியும்படி விளக்கிச் சொன்னாலும், நாம் எதிர்மறையான சிந்தனைகளையே முன்னிறுத்துகிறோம். எதிர்மறையான எண்ணங்களோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்மறையான பார்வையோடே பிறரை பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்மறையான பார்வை எப்பொழுதும் குறை சொல்லுகிற மனநிலையை உருவாக்கும். எதிர்மறையான பார்வை மனிதருக்குள் ஒரு புலம்பலை அது தந்து கொண்டே இருக்கும். எதிர்மறையான பார்வை இந்த உலகத்தை, மக்களை, இயற்கையை, எல்லாவற்றையும் குறை சொல்லுகின்ற, தவறாக பார்க்கின்ற, பழித்துரைக்கின்ற மனநிலையை உருவாக்கும். இதுதான் எதிர்மறையான பார்வையினுடைய பிரச்சனை. அதே நிலையில் நேர்மறையான பார்வை என்பது மனிதனுக்குள் ஆரோக்கியத்தை உண்டாக்கும். மனிதனை உற்சாகமாக செயல்பட தூண்டும். மனிதனிடத்தில் அதிகமான நம்பிக்கையை அது உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அத்தகைய நேர்மறையான பார்வையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் செபிக்க வேண்டும். அந்த பார்வையற்ற மனிதரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அணுகி வருகிற போது முதலில் அந்த மனிதர் சொல்லுவது, நீ எதையாவது காண்கிறாயா என்று கேட்டபோது அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள். அவனுடைய பார்வையில் தெளிவு இல்லை. இன்னும் அவனுடைய பார்வை சரியாக தென்படவில்லை. அவனுடைய கண் இன்னும் மங்களாகவே இருக்கிறது. அததான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கண்ணில் துரும்பை வைத்துக்கொண்டு, மரக்கட்டையை வைத்துக்கொண்டு, அடுத்தவனுடைய கண்ணில் மரக்கட்டை இருக்கிறது, உன்னுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கட்டுமா என்று சொல்லுவது ஒரு தவறான பார்வை. அத்தகைய மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது என்பதை இறை வார்த்தையை நமக்கு வலியுறுத்துகிறது. நம் ஆண்டவரே அதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை குறை சொல்லுவது, அடுத்தவர்களை பழித்துரைப்பது, அடுத்தவர்களை தவறாக எண்ணுவது, அடுத்தவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுவது, அடுத்தவர்கள் மீது பழியை போடுவது, அடுத்தவர்களை ஏமாற்றுவது, தீங்கு நினைப்பது, இது எல்லாமே எதிர்மறையான பார்வைதான். இவற்றிலிருந்து நாம் விலகி நேர்மறையான பார்வைக்குள் வர வேண்டும். எல்லாவற்றையும் நேர்மறையோடு அணுகுவதற்கு ஒவ்வொரு நாளையும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மறையாக நாம் பார்க்க பழகிக்கொண்டாலேயே எல்லா மனிதர்களும் நமக்கு நன்மை செய்பவர்களாக தெரிவார்கள். எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் நம்முடைய நண்பர்களை போன்று, சகோதர சகோதரிகளை போன்று நமக்கு தோன்றுவார்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, குற்ற உணர்வுகள் அல்லது குற்றங்கள் பெருகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, விபச்சாரம், கற்பழிப்பு, திருட்டு, இப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு நாளும் மிகுந்து கொண்டே இருக்கிறது. குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பாலியல் வதைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட நாம பார்த்தோம்,
5 வயது குழந்தையை பாலியல் வதை செய்கின்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை எப்பேற்பட்டதாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அந்த 5 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? ஆனால் அந்த 5 வயது குழந்தையை கூட தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்கு தூண்டப்பெற்ற அந்த மனிதன் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு, எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் தன் முன்பாக இருக்கிற அந்த குழந்தையை கூட பார்க்காமல் அதே தீய எண்ணத்தோடு அணுகுவதையே நாம் காணுகிறோம். இதனால் தான் குற்றங்கள், இதனால் தான் பிரச்சனைகள் சமுதாயத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சாதி, மதம், மொழி, இனம் என்று குறுகிய வட்டத்தில் சிந்திக்கிற மனிதனால் எல்லோரையும் நேசிக்க முடியாது, எல்லோரையும் அன்பு செய்ய முடியாது, எல்லோருடனும் சிரித்து பேசி மகிழ முடியாது. ஏனென்றால் அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் குறுகி இருக்கின்றன. அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எதிர்மறையாக இருக்கின்றன. அதே பார்வை பெற்ற பிறகு, இயேசு அவனை தொட்டு குணப்படுத்திய பிறகு, அவன் நலமான பிறகு பாருங்க, அப்பொழுது அவன் முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டான். அனைத்தையும் தெளிவாக கண்டான். நம் பார்வைகள் கூட தெளிவான பார்வைகளாக இருக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அதற்காக இந்த நாளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்வோம், கடவுளுக்கு நன்றி சொல்வோம். எப்படி நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அவரோடு இருந்த விலங்குகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தாரோ, அதே போல அந்த பேழைக்குள் நம்மையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். நாமும் ஆண்டவருடைய பாதுகாப்பில், அவருடைய அரவணைப்பில் எவ்வித ஆபத்தும் தீங்குக்கும் உள்ளாகாமல் நாம் அற்புதமாய் பாதுகாக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பை சுவைக்கிறவர்களாக, ஆண்டவருடைய அரவணைப்பில் வாழ்கிறவர்களாக இருக்கும்போது இந்த உலக தீமைகள், பகைவர்கள், சாத்தான், சோதனைகள் எதுவும் நம்மை வீழ்த்துவதில்லை, எதுவும் நம்மை தோல்வி உறச் செய்ய போவதில்லை. எனவே முழுமையான நம்பிக்கையோடு, ஆண்டவரின் மீது இருக்கிற நம்பிக்கையோடு, எப்படி அந்த புறா சென்று ஒரு ஒலிவக் கிளையை நம்பிக்கையோடு எடுத்து வந்ததோ, அந்த ஒலிவக் கிளை எப்படி வெற்றியின் அடையாளமாக, நம்பிக்கையின் அடையாளமாக மாறியதோ, அது கிறிஸ்துவை முன்குறித்து சொல்லுகிறதோ, அத்தகைய நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாமும் வாழ்கிற போது நிச்சயமாக நமக்கும் வெற்றி உண்டு. இந்த நாள் வெற்றியின் நாளாக அமைய வாழ்த்துகின்றேன், செபிக்கின்றேன். ஆமென்.